இப்போ பார்த்தீங்கன்னா, அதானியும் சரி, அம்பானியும் சரி 2 பேரும் கம்பைன் பண்ணி 1,00,000 கோடி கிட்ட அசாம் அப்படின்ற ஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. Reliance will more than quadruple this investment in Assam to over 50,000 crores. The Adani Group's commitment to invest rupees 50,000 crores in Assam. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க அசாமுக்கு அப்படியே 1,00,000 கோடி கொடுத்துட போகிறது கிடையாது. அசாம் ஸ்டேட்ல இருக்க அவங்க கம்பெனியில இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. இதனால எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஏறலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நியூஸ் எங்கே திரும்பி பார்த்தாலும் சரி, நான் பரவலாக பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, அட்வான்டேஜ் அசாம் 2.0 அப்படின்னு ஒரு சம்மிட் வந்து நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, அதானியும் சரி, அம்பானியும் சரி ஒருவரும் என்னென்னா 50,000 கோடி கிட்ட அசாமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். இன்கேஸ் அவங்க அசாமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த செக்டார்ஸ் வந்து ஏறும், அந்தந்த கம்பெனிஸ் ஏறும், நம்ம எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த அட்வான்டேஜ் அசாம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஒரு சப்மிட் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியூர்லேருந்து வர வச்சு அவங்களுக்கு ஒரு சப்மிட் மாதிரி போட்டு என்ன நம்மளோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நாட்டில். நம்ம பார்த்துருவோம் தமிழ்நாடுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் பண்ணியிருந்தார். அதுலேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. அதே மாதிரி அசாமுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இருந்தாலும் மேஜராக 2 இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பேசுறது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்பானி, செகண்டு வந்துட்டு அதானி. இவங்க 2 பேரை பற்றி தான் நம்ம மேஜராக பேசணும். சரி, அம்பானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000 கோடி கிட்ட வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் மூலியமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,00,000 கோடி. 16,00,000 கோடியில் 50,000 கோடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% அவங்களோட மார்க்கெட் கேப்லேருந்து 3% என்ன பண்ணுறாங்க, அசாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ சொல்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசாம் வந்து டீக்கு மட்டும் ஃபேமஸாக இருக்கக்கூடாது, அசாம் வந்து டெக்னாலஜிக்கும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சரி, டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து ஏஐக்காக அசாமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அது அசாமுக்கு போயிட்டு அவர் காசு கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா 50,000 கோடியை வந்து அசாம்ன்ற ஸ்டேட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அசாம்ன்ற ஸ்டேட்டில் அவங்க டெவலப்மெண்ட், அவங்க கம்பெனிக்கான டெவலப்மெண்ட் பண்ணலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க வச்சு, நான் இப்போ என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து நான் 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் அப்படின்னா, நான் 50,000 எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா 50,000க்கு என்னோட பொருள் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே வைக்கிறேன் நான். அப்போ என்ன ஆகும்னா, நீங்களும் வளருவீங்க, என் பொருளை வாங்குறதுனால எனக்கும் வளர்ச்சி கிடைக்கும். அப்படி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆக தரேன்னா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 50,000 கோடினோடனே ஸ்டேட்டுக்கு 50,000 கோடி அப்படி கிடையாது. அவங்களோட கம்பெனியை டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா அசாமில் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஏஐயும் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், இது 2மே எந்த கம்பெனி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி கீழே வருது. இதுக்கான பேரண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதனால் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி உள்ளே போகுதுன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக போய் திருப்பி எங்கே போகுதுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் போகுது. செகண்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, க்ளீன் அண்ட் க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த கம்பெனி மூலயமா வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி லிமிடெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும், அந்த கம்பெனிக்குள்ளே வரும். இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் எக்ஸ்பேன்ஷன், ரீட்டைலாக வந்து ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கலாம், கன்சியூமர் குட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கேம்பா கோலா அப்படின்ற ஒரு கம்பெனியோட பாட்லிங் பிளான்ட்டை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இதனால் வந்து 1003 யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி கேம்பா கோலாவும் எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ரீட்டைல் கீழே வரும். ரிலையன்ஸ் ரீட்டைல் எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சப்சிடரிஸ் தான். இந்த சப்சிடரிஸ் எல்லாமே எது கீழே வருதுன்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 3 விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அது மட்டும் ஹோட்டல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் வருது. அப்போது அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே 50,000 கோடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக தான். என்னன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எல்லாமே எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் வருதுனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் க்ரோத் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
இது எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதே மாரி 5 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாவும் ஒரு செக்டார்ல பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா நீங்க பிராடர் பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, இதனால பெரிய குரோத் இருக்குமானா சான்ஸ் கம்மி தான். இதனால இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால குரோத் இருக்குமானா கம்மி தான். ஏன்னா அசாம்ல மட்டும் கிடையாது, அவங்க இந்தியாலயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைட் பை சைட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இது மட்டும் கிடையாது. மத்த விஷயங்கள பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, தாராளமா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குரோத் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா 1600லேருந்து 1200 கிட்ட வந்திருக்கு மார்க்கெட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எவ்வளோனா கிட்டத்தட்ட 25% மார்க்கெட் வந்து கீழ வந்திருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கேட்டீங்கன்னா, டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு. இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் குடுக்குதா? அந்த மாரி விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் திரும்புச்சுன்னா, தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் அம்பானிய பத்தி பேசியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் யார பத்தி பேசலாம்? அதானிய பத்தி பேசலாம். அதானி பார்க்கும்போது, இப்போ அம்பானிக்கு வந்து எல்லாமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்துச்சு. இப்ப அதானி பார்க்கும்போது நெறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால, ஒரு இதுலயும் நெறைய செக்டார்ஸ் வந்து பிரியுது. அத நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன் ஒண்ணு ஒண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து ஏர்போர்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் 50,000 கோடி தான். ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன கீழ வருது அப்படின்னா, அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழ வருது. இது மட்டும் இல்லாம ஏரோ சிட்டீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். இந்த ஏர்போர்ட் சிட்டீஸ்க்கும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஏரோ சிட்டீஸ் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 2 விஷயங்கள் எது கீழ வருது? என்ன கம்பெனி கீழ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதானி என்டர்பிரைசஸ். ரோட் டெவலப்மெண்ட். ரோடு வந்து நெறைய டெவலப்மெண்ட் இருக்கு. எங்கேஜ் ஹைவேயும் சரி, எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்ட்டும் சரி, இதெல்லாமே எதுல வருதுன்னா, அதானி ரோட் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட். இந்த கம்பெனியும் எது கீழ வருதுன்னா, அதானி என்டர்பிரைசஸ். அப்போ ஒரு 3 விஷயங்கள் பண்றாங்க. 3 ப்ராஜெக்ட்ல இது எல்லாமே என்ன வருது? அதானி என்டர்பிரைசஸ்ல வருது. சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா, நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், அதே மாரி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ வந்து சிட்டில டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். இதை எப்படி பண்ணுவாங்க? எந்த கம்பெனி கீழ வரும்னு பார்த்தீங்கன்னா, அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி கீழ வரும். அதானி டோட்டல் கேஸ் லிமிடெடே ஒரு ஸ்டாக் தான். நீங்க அத வந்து என்ன பண்ணலாம்? வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது, டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ஸ். இதுல வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனியும் சரி, மேனேஜிங் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் சரி, இது எல்லாமே மேனேஜ் பண்ண போறாங்க. இது எந்த கம்பெனி கீழ வரும்னு பார்த்தீங்கன்னா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கீழ வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு செப்பரேட் ஒரு ஸ்டாக்கு தான். இதையும் நீங்க என்ன பண்ணலாம்? வாட்ச் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம சிமெண்ட் புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பார்த்திருப்போம் ரீசென்ட்டா வந்து 2 கம்பெனி அவங்க அக்வயர் பண்ணியிருந்தாங்க. எதுனா அம்புஜா சிமெண்ட்ஸும், ஏசிசி லிமிடெடும் அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அதனால சிமெண்ட் புரொடக்ஷன் பார்க்கும்போது இந்த 2 கம்பெனிஸ் நீங்க வாட்ச் பண்ணலாம். அம்புஜா சிமெண்ட்ஸும், ஏசிசி லிமிடெட். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அதானிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம வாட்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதானி என்டர்பிரைசஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசி லிமிடெட். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? வாட்ச் பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாரி, இது அசாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்குனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால பெரிய குரோத் இருக்குமானா கிடையாது. இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? சுத்தி பார்க்கலாம். நெறைய விஷயங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபேக்டரா எடுத்து, மத்த விஷயங்கள் எது நல்லாயிருக்கு, பாசிட்டிவ்ஸ் என்னென்ன விஷயங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இன்கேஸ் நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்க, உண்மையாலே ஸ்டாக் நல்லா தான் இருக்கு, டிஸ்கவுண்டட் பிரைஸஸ் கிடைக்குதுன்னா, இங்க தாராளமா என்ன பண்ணலாம்? உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட பேசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல, எங்க பண்ணணும் அப்படின்னு தெரியலனா, ட்ரேடர்ஸ் வி டீச் பீப்பிள். என்னன்னா, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். நம்மளுக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில பார்த்தீங்கன்னா, எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாம பெங்களூர்ல வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸஸும் இருக்கு. நம்மளுக்கு உங்களால இந்த வீக் டேஸ்ல வர முடியாது அப்படின்னா, வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்கு. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு என்ன இருக்கும்? வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்கும். இது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. நீங்க வேணும்னா ஆன்லைன் கிளாஸஸும் சைட்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் குடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.